பிரித்தானியாவின் மத்திய வங்கியான பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ஜூன் மாதம் வட்டி விகிதத்தை உயர்த்த வாய்ப்புள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். ஈரான் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றமே இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. ஈரான் மீதான தாக்குதல்கள் மற்றும் வான்வழி போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலை உலக சந்தையில் கடுமையாக உயர்ந்துள்ளது. இது பிரித்தானியாவின் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதில் பெரும் சவாலை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது பிரித்தானியாவின் அடிப்படை வட்டி விகிதம் 3.75% உள்ளது. பணவீக்கம் மீண்டும் அதிகரித்தால் வங்கியின் நிதிக் கொள்கை குழு வட்டி விகிதத்தை 4% உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 18 நடைபெறவுள்ள கூட்டத்தில் இந்த அதிரடி முடிவு எடுக்கப்படலாம் என தெரிய வருகிறது. எரிபொருள் மற்றும் எரிசக்தி விலைகள் உயரும் போது பணவீக்கத்தை குறைக்க வட்டி விகிதத்தை உயர்த்துவதை தவிர வேறு வழியில்லை என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த வட்டி விகித உயர்வு ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் உள்ள குடும்பங்களுக்கு பெரும் சுமையாக அமையும். குறிப்பாக அடமான கடன் பெற்றவர்கள் மற்றும் தனிநபர் கடன் வாங்கியவர்களின் மாத தவணை தொகை கணிசமாக அதிகரிக்கக்கூடும். அடுத்த சில வாரங்களில் போர் பதற்றம் தணிந்தால் மட்டுமே வட்டி விகித உயர்வை தவிர்க்க முடியும். அதுவரை பிரித்தானிய நுகர்வோர் மற்றும் முதலீட்டாளர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர்.